ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா ஒரு பெரிய ஃப்ளாரன் ஃபார்மு சென்னையில் இருக்குது. இதுதான் வந்து இருக்கிறதே தமிழ்நாட்டில் வந்து ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் ஃப்ளாரன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அதான் போய் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 500+ டேங்க்ஸ் இருக்குது. அண்டு ஃப்ளாரன் வந்து அடல்ட்டு செமி அடல்ட் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 1000 கிட்ட வந்து வச்சுருக்காங்க. சூப்பராக வந்து க்ரூம் பண்ணி அண்ட் இன்னொரு மெயினான விஷயம் என்னன்னா எல்லாமே வந்து தாய்லாந்து இம்போர்ட், எதுவுமே வந்து இந்தியன்ஸ் வந்து ரொம்ப வந்து கம்மி தான். இந்த வீடியோ எடுக்கும்போது டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு அரௌண்ட் வந்து நைட்டு 12 ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் பரவாயில்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து கவர் பண்ணி எல்லா கொஷின்ஸுமே வந்து கேட்டாச்சு. டிஃப்ரெண்டான கொஷின்ஸ் அண்ட் எப்படி மெயின் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்கோம். ஸோ இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுதான் வந்து நானும் ட்ரை பண்ணிருக்கேன். நிறைய டிஃப்ரெண்டான கண்டென்ட்லாம் எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். கஸ்டமர் வந்தால் இல்லைன்னு சொல்லக்கூடாது. அவங்களோட பட்ஜெட்டு 350 இருக்கட்டும், 500 இருக்கட்டும். நீங்கள் 100 மீன் எடுத்தீங்கன்னா நாங்கள் வெறும் 120 ரூபாய்க்கு தான் கொடுப்போம். இந்தியன் ப்ரைஸ்னால் என்ன ப்ரோ, 40 ரூபா 50 ரூபா அவ்வளோதான். சரி, ஓகே ப்ரோ, சொல்லுங்கள் ப்ரோ, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அண்டு ஃபார்ம் பார்த்தாலே தெரியுது ரொம்ப அப்படியே மேசிவாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ப்ரோ நம்ம இங்கே வந்து ஃப்ளாரான் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஃபுல்லாக ஃப்ளாரான் பார்த்தீங்கன்னா அதாவது ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்தியன் ப்ரீட்ஸ் எடுத்து பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே ஒரு 3 இயர்ஸாகவே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டாகவே ஃப்ரையாக இருக்கட்டும், பெரிய மீனாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் தான் நம்ம மேக்ஸிமம் எடுத்து பண்ணிடுறோம். டேரக்ட் இம்போர்ட் சொல்கிறேன். டேரக்ட், ஆமாம், ஃப்ரம் தாய்லாண்டிலேருந்து. இப்போ ஃப்ளாரான் வந்து பார்த்தீங்கன்னா தாய்லாண்டில் தான் நல்ல ஃபேமஸ் வருது. அங்கே தான் வந்து மேக்ஸிமம் நிறைய ப்ரீடர்ஸ் இருக்காங்க. வேறு இடத்துல வியட்நாம், இந்தோனேஷியா இந்த மாதிரி இடத்துலலாம் இருக்காங்க. ஆனால் அவங்களும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் தாய்லாண்ட்லேருந்து வாங்கி வளர்த்து விற்கிறவங்களும் இருக்காங்க. ஓகே, அந்த மாதிரி. ஆனால் தாய்லாந்து வந்து அதுக்குன்னு அந்த கிராஸ் ப்ரீட் அங்கே இருந்தால் வந்து அப்படி ஒன்று இது. ஸோ வந்து அங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து தொழிலாகவே பண்ணுறாங்க. இது எவ்வளோ பெருசு ப்ரோ இப்போ ஃபார்ம்? ப்ரோ இது பார்த்தீங்கன்னா ப்ரோ இந்த இது வந்து அதான் ப்ரோ ஒரு கிரவுண்ட் சொல்லலாம், 2400 ஸ்கொயர் ஃபீட் ப்ளஸ் ஏரியா இது. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு ஏரியா இருக்குது, அது வந்து இன்னும் ஆரம்பிக்கல வேலையாக. அதுவும் அப்போது ஆமாம், அதுவுமே கண்டிப்பாக ப்ரோ. இதுக்கே வந்து 7000 மீன் போடுற போது கெப்பாசிட்டி. இப்போதைக்கு நம்ம வந்து 2500 மீன் கெப்பாசிட்டி தான் ஃபுல்லாகவே பண்ணியிருக்கோம் இது வரைக்கும். நம்மளோட இங்கே மெயின் இது பார்த்தீங்கன்னா ப்ரோ ஃப்ரை க்ரூமிங் தான். ஃப்ரைஸ் அங்கேருந்து இம்போர்ட் பண்ணுவோம். ஸோ இங்கே உள்ள நம்ம ப்ரீட்லாம் எடுத்தோன்னு வச்சிங்களேன், ஒரு 60% ரிசல்ட் தான் இருக்கும். 100 மீனில் ஒரு 60 மீன் ரிசல்ட் வரும். இப்போ நம்ம அங்கேருந்து எடுக்கிறோன்னா அதே 60% ரிசல்ட் வந்து ஃபஸ்ட்டே கிடச்சிடும். மீதி 30% ரிசல்ட்டும் கிடைக்கும். ஆனால் கொஞ்சம் இந்த 45 நாள்ன்றது ஒரு 65 நாள் 80 நாளில் கிடச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குவாரண்டைன் யூனிட்டாக யூஸ் பண்ணுறோம். வர மீனை குவாரண்டைன் பண்ணோம் இல்லையா, வந்தவொடனே யாருமே வந்து மீனை விற்ற மாட்டாங்க. அதனால் ஒரு 7 நாள் இருந்து ஒரு 10 நாள் மீன் வச்சாதான் எந்த மீன்லாம் கண்டிப்பாக அங்கேருந்து வரும்போது ஒரு மீனுக்குன்னு ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும். அதனால் மீன் அடி வாங்கவும் செய்யும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இதெல்லாம் அடி வாங்குறதெல்லாம் நம்ம தனியாக பிரிச்சுட்டு கஸ்டமர் கொடுக்கும்போது தெளிவான ஒரு மீனாக. இப்போ ஒரு லேனும் ஒரு வெரைட்டி வச்சுருக்கீங்களா? இதில் மேலே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்டி வச்சுருக்கோம். இப்போ இம்போர்ட் ஆகிட்டு வர எஸ்ஆர்டி. இந்த ஃபுல்லாகவே செலெக்ஷன் டேரெக்டாக கஸ்டமர் வந்து டேரெக்டாக வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார்ம் வந்து ஓப்பன் ஃபார் எவ்ரி ஒன் தான். ஆனால் வித் ப்ரியர் பர்மிஷன்னா எதுவுமே பர்மிஷன் லெட்டர் அப்படிலாம் இல்லை. எனக்கு ஒரு ஃபோன் கால் பண்ணிவிட்டு ஒரு என்னோட ஃப்ரீ டைம் கேட்டுட்டு, அதாவது நான் வரணும்னா நான் வரல, இல்லை வேறு யாருன்னா, அதாவது கடையில் யாருனா இருப்பாங்க, பசங்க யாருனா இருப்பாங்க, அவங்க வரணுன்னா கூட வந்து காட்டுவாங்க. என்னென்னா உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு ரெஸ்பான்ஸ் வேணும்னா, அதாவது இங்கே வந்துட்டு உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கணும்னா மீனில் பார்த்தீங்கன்னா நான் வந்தால் இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்ல முடியும் என்னால். இதனால் நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க என்ன. இப்போ இதோட பேசிக் மெயின்டெனன்ஸ்லாம் எப்படி ப்ரோ? இப்போ நான் புதுசாக வந்து ஒரு ஃப்ளாரான் வாங்கணும்னு வச்சுக்கோங்க, பேசிக்காக என்ன மெயின்டெனன்ஸ் நான் பார்த்துக்கணும் ப்ரோ? இப்போ நீங்கள் பேசிக்காக மெயின்டைன் பண்ணணும்னா உங்களுக்கு ஒரு ஃப்ளோரானுக்கு வந்து மினிமம் 2 ஃபீட் டேங்க். 2 ஃபீட் டேங்க்ன்றது இந்த அளவு தான். ஆமாம், கண்டிப்பாக. அதாவது அது 1 இன்ச்சாக இருக்கட்டும், இல்லை 3 இன்ச்சஸாக இருக்கட்டும், கண்டிப்பாக 2 ஃபீட் மினிமம். மேக்ஸிமம் உங்களால் முடிஞ்சால் 3 ஃபீட். உங்கள் வீட்டில் இடம் இருந்தால் 3 ஃபீட்டு. பெருசாக கொடுத்தா நல்லா வளரும். அதனால சொல்கிறேன், எவ்வளோத்துக்கு எவ்வளோ இடம் கொடுக்குறோமோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ க்ரோத்து. அந்த மீனோட பொட்டென்ஷியல் ஹையாக இருக்கும், சீக்கிரமாக இருக்கும். சரி சரி சரி. அதோட க்ரோத் அதாவது இப்போ ஃபீடிங் பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் பண்ணணும், இல்லை 2 பண்ணணும் கண்டிப்பாக. ஃபிஷஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 3 or 2 பர் டே, மார்னிங் ஈவினிங், இல்லை மார்னிங் ஆஃப்டர்நூன் ஈவினிங் இந்த மாதிரி பண்ணுவோம். நம்ம ஃபார்ம்னால பார்த்தீங்கன்னா 2 பண்ணுவோம். நம்ம மேக்ஸிமம் மீனை நிப்பாட்ட மாட்டோம் ப்ரோ. வந்துச்சுன்னா ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் தான் தள்ளிட்டே இருப்பீங்க. போயிட்டே தான் இருக்கும். டேங்க் காலியாக இருக்குன்னா அடுத்த மீன் அடுத்த வாரத்தில் ஃபில் ஆகிடுவாங்க. ஓகே. இப்போ மினிமமாக எவ்வளோ ப்ரோ இருக்குது?
மினிமமாக நல்ல ஒரு மீன் எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி ஹெட்டு வரணும்னா இந்த மாதிரி அந்த மாதிரி ஒவ்வொரு மாதிரி வரும். ஒவ்வொரு மீனுமே நம்ம அசியூம் பண்ண முடியாது. வரணும்னா மினிமம் ஒரு 500 இந்த ஃபிஷ்ஷுக்கு மட்டும். ஓகே. இப்போ ஃப்ரைஸ்னால் எவ்வளோ கொடுப்பீங்க ப்ரோ? ஃப்ரை வந்து நான் மேக்ஸிமம் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் ப்ரோ. எதனாலனா ரிசல்ட் வரும், வராமையும் போகலாம். ஸோ வந்து ஃப்ரைஸ் மேக்ஸிமம் ரெக்கமெண்டட் கிடையாது. ஃபஸ்ட்டு க்ரூம் பண்ணுறாங்கன்னா இப்போ வந்து சும்மா ஒரு சாதாரணமாக சேல் மாதிரி பண்ண போகிறாங்க அவங்க ஊரில். இப்போ ஊரில் இருந்தெல்லாம் பார்க்குறாங்க, அவங்களாம் சாதாரணமாக ஊரில் வச்சு சேல் பண்ண போகிறாங்க. ஒரு 10 ஃப்ரை எடுக்கிறாங்கன்னா 10 ஃப்ரை கண்டிப்பாக எடுக்கலாம். இப்போ 10 ஃப்ரை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் 200 அந்த மாதிரி இல்லை 180. நீங்கள் இம்போர்ட்டட் அந்த ரேட்டு கொடுத்துருவீங்க? அவ்வளோதான். இம்போர்ட்டட் ஃப்ரைஸ் தான். இந்தியன் ஃப்ரைஸ்லாம் என்ன ப்ரோ 40 ரூபா 50 ரூபா அவ்வளோதான். இப்போ எங்களுக்கு இம்போர்ட்டட் ஃப்ரை காஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரோ நீங்கள் 100 மீன் எடுத்தீங்கன்னா நாங்கள் வெறும் 120 ரூபாய்க்கு தான் கொடுப்போம். இப்போ ஃப்ளவரானா குவாலிட்டி எப்படி ப்ரோ கண்டுபிடிப்பீங்க? இது ஒரு நல்ல இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி செக் பண்ணீங்க? ஃப்ளோரான்னு பேசிக்காக பார்க்கும்போது இன்னும் ஒரு மேக்ஸிமம் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும்னா ஒரு 500 மினிமம் வச்சுட்டு பர்ச்சேஸ் பண்ணோன்னா ஒரு செல்லரோ ஒரு ரீசெல்லருக்கோ அவங்களுக்கு வந்து 500 நீங்கள் தரீங்கனாலே அவங்க சந்தோஷப்பட்டு ஒரு நல்ல மீனை கொடுத்துருவாங்க. ஜஸ்ட் ஓப்பன் டாக் அவ்வளோதான். நல்ல மீனாக வேணும்னா கண்டிப்பாக, ஏன்னா நாங்களும் எதிர்பார்ப்போம்ல, வச்சு க்ரூமிங் பண்ணுறோம், மீனை எடுத்து அங்கேருந்து இம்போர்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதுலேருந்து டெத் ஆகுறது, அதுக்கப்புறம் பிரித்து போட்டு ஒவ்வொரு வேலையும் போட்டு அதுக்கு ஒரு 2-3 பேர் 2 வேலை செஞ்சு தண்ணி மாற்றி இறக்கி எல்லா வேலையும் எங்களுக்கும் இருக்குது. ஸோ நாங்களும் அதுக்கு எதிர்பார்ப்போம் இல்லையா? அது எங்களுக்கு அதாவது சந்தோஷம், அது ஒரு சந்தோஷம். கேட்குறது எங்களுக்கு கிடைச்ச சந்தோஷம் வந்துருச்சுன்னா நாங்கள் நல்லபடியாக ஒரு மீனை கொடுப்போம். என்னது ப்ரோ இப்போ யூடியூப்ல இதெல்லாம் ஆக்சிஜன்? ஆமாம் ப்ரோ, இது வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே மோட்டர் தான் ப்ரோ. அங்கே இருக்குல்ல எங்கள் மேலே ஓடுது பாருங்க, இது. ஓ அதுவா? இது என்ன ப்ரோ ஓவர் பம்ப் மோட்டர் மாதிரி? அது வந்து இந்த எறா பண்ணையிலலாம் யூஸ் பண்ணுவாங்க ப்ரோ அந்த பம்பிங்கா. ஓகே ஓகே. அது வந்து பார்த்தீங்கன்னா அதுல வந்து ஒரு பைப் எடுத்து நீங்கள் அப்படியே மேலே கவர் பண்ணி அதான் ஃபுல்லாக அப்படியே லைட்டுமே தொங்கிட்டே இருக்கு. அந்த லைட் வந்து அதில் தொங்க விட்டுருவேன். ரெண்டாவது அந்த பைப்பிங் வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சிஜன் சப்ளை போகிறது. ஓ சூப்பர் ப்ரோ. அந்த பைப்பிங்லேருந்து அதுக்கப்புறம் நாங்கள் ஒவ்வொன்றா எடுத்து போட்டு வச்சுருக்கீங்க. கண்ட்ரோலர் போட்டு அதுக்கப்புறம் ஏரேஷன் ஒவ்வொரு மீனுக்கும் எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி ஒவ்வொரு மீனுக்கும் இறக்கிடும். இந்த சைடில் ரைட் சைடில் நீங்கள் பார்க்குறது ஃபுல்லாகவே காம்பாஸ் ப்ரோ. காம்பாஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ரெட் டோன் கம்ஃபா, அதாவது ஒவ்வொரு கலரை வச்சு தான் நம்ம டோன் பேஸ் பண்ணுறது. இது வந்து ரெட் டோன் கம்ஃபா, இது வந்து ஜிபி கம்ஃபா. ஜிபி கம்ஃபான்றது அந்த கலருக்காக தான். ஓ சரி சரி. கோல்டன் பேஸ் ஃபுல் ஃபார்ம். ஓ அவ்வளோதான். கோல்டன் பேஸ் இவ்வளோ தான் ஜிபி கம்ஃபா. எல்லாமே கம்ஃபா வெரைட்டி, பேர் மட்டும் மாறும். இது ஜிபி கேஎம்எல்லும் வரும். கேஎம்எல் வெரைட்டியில் கேஎம்எல் வெரைட்டின்னு பார்த்துட்டிங்கன்னா இங்கே பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் இதெல்லாம் வந்து 9.9 கேஎம்எல் சொன்னேன்ல, அந்த கம்ஃபாலே 9.9 கம்ஃபாலாம் வரும். இது வந்து 9.9 கேஎம்எல். இதோட ரிசல்ட்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் பாருங்க. இது வந்து நம்ம ஒரு 50 மீன் கிட்ட க்ரூமிங் போட்டிருக்கோம் இப்போதைக்கு. இது வந்து 9.9 கேஎம்எல். அதாவது ப்ரோ இங்கே நம்ம மேக்ஸிமம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்டிலாம் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் குவாலிட்டி ப்ரோ. கமர்ஷியல் குவாலிட்டினா எல்லாருமே பண்ணுவாங்க ப்ரோ. இப்போ வியாபாரத்துக்காக பண்ணுறது, செப்பரேட்டாக பண்ணுறது வந்து ஒரு சிலவங்க தான் பண்ணுவாங்க, எல்லாருமேலாம் பண்ண மாட்டாங்க. இப்போ ஃப்ரை எடுத்து க்ரூம் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் ஃப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. அதிகம் ப்ராஃபிட்டு என்னென்னா பண்ணணும் அவ்வளோதான். என்னை பொறுத்த வரைக்கும் கஸ்டமர் வந்தால் இல்லைன்னு சொல்லக்கூடாது. அவங்களோட பட்ஜெட் 350 இருக்கட்டும் 500 இருக்கட்டும், மினிமம் 500 பட்ஜெட் வச்சாச்சுன்னா நல்ல மீன் கிடைக்கும் கஸ்டமர் வரும்போது. அப்படின்ற போது 500க்கு போகும்போது நம்ம ஹெட் பாப்போட எடுத்துடலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ரிசல்ட் அடிக்கும் 500க்கு எடுக்கும் போது. ஏன்னா இங்கே எடுக்கும் போது அவங்களை ஹெட் பாப்போட தான் நம்ம கொடுக்க போகிறோம் கஸ்டமருக்கு. அப்படின்ற போது இது ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ப்ரோ மேக்ஸிமம் இந்த கமர்ஷியல் குவாலிட்டிஸ் தான் இருக்கும். கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன்ல அந்த ஃப்ரைஸை வந்து க்ரூம் பண்ணுறது. ஓ அதனால தான் டேங்க் குட்டி குட்டி வச்சுருங்க ஃப்ரைஸுங்க. அதனால தான் 6 இன்ச்சு கேப்பு ப்ரோ. இது ஒன்றும் இது வந்து 6 இன்ச்சு. ஒரு மீனுக்கு 6 இன்ச்சு. இதுலேருந்து சைஸ் ஆகிற மீனெல்லாம் அதுக்கப்புறம் வந்து 8 இன்ச்சுக்கு மாற்றுவோம். பெரிய டேங்க் 8 இன்ச்லேருந்து 12 இன்ச்சுக்கு மாற்றுவோம். அதுக்கப்புறம் 2 ஃபீட் டேங்க். ஓ அப்போனா இது ஒரு பெரிய ப்ராசஸ் தான் இது. இப்போ ஃப்ரை க்ரூமிங்கிறது சாதாரணமாக அதாவது வீட்டில் வளர்க்குறோன்னா 2 ஃபீட் டேங்க் தான் வாங்க போகிறோம். அந்த 2 ஃபீட் டேங்க் தான் வச்சுருப்போம், அதனால வளர்த்துருவோம். இப்போ நம்ம அப்படி கிடையாது. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டில்ஸ் தெரியுது இல்லையா, அந்த பாட்டில்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஓ அப்படியா? மொத்தமாக வரும்போது ஒரு டேங்க்ல வச்சிருப்போம். அது தாய் சில்க் மட்டும் இருக்கு. அந்த மொத்தமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா மொத்தமாக இருக்கும். அதுக்கப்புறம் அதுலேருந்து நாங்கள் பிரித்து பாட்டிலுக்கு ஏற்றுவோம். பாட்டிலிங்ல இருந்து டேங்க்கு அந்த சைடு இருக்கு.
அந்த சைட்லாம் போனால் இன்னும் கொஞ்சம் சின்ன சைஸில் எதிர்பார்ப்பாங்க. செப்பரேட் பண்ணியாச்சுன்னா அப்புறம் ஒன்றா வைக்க முடியாது ப்ரோ ஃப்ளோரான்ஸ் எப்பவுமே. ஓகே, அது ஏன் இப்போ சிங்கிளாக போடுறீங்க ஃப்ளோரான்? இப்போ என்னன்னா ஒன்றா இருந்துச்சுன்னா ஒன்றா கடைசி வரை இருக்கும். நீங்கள் ஒரு 100 குட்டி ஒரே பேரண்ட் வந்து எடுத்துட்டீங்க வளர்க்குறீங்க, கடைசி வரை ஒன்றா இருக்கும். எப்போ வந்து அக்ரெஷன் காட்டும்னா அது வந்து எப்போ அந்த தனியாக ஒரு இடத்துல இருக்கும். இப்போ தனியாக இருக்குன்னு வைங்களேன், அதோட அக்ரெஷன் அந்த இடத்துல காட்ட ஸ்டார்ட் பண்ணும். அப்போனா தான் அதோட ஹெட்டு அதோட கலர் பொட்டன்ஷியல் எல்லாமே. இப்போ கம்ஃபாலாம் பார்த்தீங்கன்னா க்ரூமிங் மிரர் வச்சு காட்டுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், அப்போ வந்து மீன் வந்து ஃப்ளார் பண்ணும். அப்போ வந்து இன்னும் அக்ரெஷன் ஆகும், அதோட ஃபுல் பொட்டன்ஷியல் வெளியே வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரோ கம்ஃபாஸ். ஓகே, இதெல்லாம் நல்லா அடல்ட் மாதிரி. ஆமாம் ப்ரோ, நம்ம கம்ஃபாவில் வந்து ரொம்ப கிரேஸ் அதிகம். ஸோ வந்து பெரிய மீன் எல்லாமே வந்து மேக்ஸிமம் சேல்ஸ் பர்பஸ் தான். இதனால் எங்களுக்கு பிடிச்சனால நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். இதெல்லாம் எப்படி எவ்வளோ இயர் ப்ரோ இருக்கும், என்ன ஏஜ்? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.52. இது பார்த்தீங்கன்னா ரெட் டோன். இது அது பார்த்தீங்கன்னா பிளாக் டோன் நாங்கள் பார்த்தது. ஓகே ஓகே ஓகே. இது பார்த்தீங்கன்னா ரெட் டோன். ஓ, அப்போ நீங்கள் ஜஸ்ட் இது பண்ணிட்டீங்க, ப்ரீடிங்க்கு யூஸ் பண்ண மாட்டீங்க? ப்ரீடிங்க்கு யூஸ் பண்ணலாம் ப்ரோ. எப்படி வீட்டில் வளர்க்குறாங்களோ அதே மாதிரி நாங்கள் இங்கே போட்டு வளர்க்குறோம். ஓகே. இது வந்து சென்சு ப்ரோ. இது சென்சுவா? சென்சு அது வந்து ஒரு வெரைட்டி. ஓகே ஓகே, புதுசாக சொல்கிறீங்களே. இது ஒரு சென்சு, இது ஒரு சென்சு. இவங்க எல்லாம் இந்த 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த பாட்டிலில் பார்த்தீங்களா பொட்டிஸாக கண்ணுக்கு தெரியாத அளவு அந்த அளவுலேருந்து நான் இவங்களை வளர்த்துட்டு இருக்கேன். நான் நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க கூட. ஹெட்டு ஹியூஜாக வந்து எதிர்பார்க்க முடியாது. வளர்ச்சி அப்புறம் ஆக்டிவ்னஸ்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்டியோட அதிகமாக இருக்கும். இந்த இருக்கான்ல இந்த மாதிரி இதுவும் வந்து இது ஃப்ளாரான்னு சொல்ல முடியாது ப்ரோ. இது வந்து சூப்பர் ரெட் மங்கி. சூப்பர் ரெட் மங்கி இது பேர். எஸ்ஆர்எம் ஷார்ட் ஃபார்மாக சொல்லுவோம். இதெல்லாம் எஸ்ஆர்டி சொல்கிறோம்ல, சூப்பர் ரெட் ட்ராகன். இப்போ மேக்மா, கேஎம்எல்னா கமாலு, கம்ஃபானா கம்ஃபா தான். F2 F3 F4 ஜென் மாறும், F1 ஜென் மாறும், F0 கம்ஃபாலாம் போடும்போது F0லேருந்து எடுப்பாங்க. அது மாதிரி ஜென்ரேஷன்ஸ் மாறிட்டே இருக்கும். இப்போ மீன் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா F1ல் வரும் எஸ்ஆர்எம்ஸ் எல்லாமே. கையில் கடிச்சிடும் போல. இது வந்து என்கிட்ட ஒரு 1.5 வருஷமாக இருக்குது ப்ரோ கூடவே. நம்மளை பார்த்தா கொஞ்சம் இன்ட்ராக்ஷன் தருவாப்புல. மீன் இன்னும் நல்ல ரெட்டாக இருக்கும், கம்ப்ளீட் ரெட்டு. வீட்டில் இருந்தார், வீட்டில் இடம் இல்லாதனால இப்போதைக்கு திரும்ப ஃபார்முக்கே மாற்ற வேண்டியதாக போயிடுச்சு. இப்போ ஷிப்பிங்லாம் எப்படி ப்ரோ? இப்போ ஷிப்பிங் பார்த்தீங்கன்னா லோக்கல் பண்ணுவீங்களா ப்ரோ? ஒரு பீஸ்னாலும் பண்ணுவீங்களா இல்லை ஹோல்சேல் மட்டும்தானா? ஒரு பீஸ்னாலும் பண்ணுவோம் ப்ரோ. அது இப்படி பண்ணாமல் இருக்க முடியும், ரீட்டெயில் தானே முக்கியம். ஒரு பீஸ்னாலும் நான் ஷிப்பிங் பண்ணுவோம். அதே போல் மொத்தமாக கேட்டாலும் ஷிப்பிங் பண்ணுறோம். இப்போ இது வந்து ரீட்டெயிலும் ஹோல்சேல் ஒன்று ஃபார்ம். ஆமாம் ப்ரோ, அதாவது ரீட்டெயில் கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணுவோம், மேக்ஸிமம் அட்டன் பண்ணுவோம். இன்னும் ஒன்றா எங்களுக்கு கால் பண்ணிவிட்டு ஓகே நாங்கள் சொன்னதுக்கப்புறம் வாட்ஸ்அப் பண்ணுங்கன்னு ஒரு 2-3 டீட்டெயில்ஸ் கேட்போம். எங்கேருந்து பேசுகிறீங்க, என்ன வேணும், என்ன பட்ஜெட்டு, இதை நாங்கள் வந்து ஃபோனில் கேட்டுப்போம். இதுக்கப்புறம் வாட்ஸ்அப் பண்ண சொல்கிறோம். அவங்க பேரை போட்டு ஹாய்னு ஒரு மெசேஜ் போட்டு எந்த ஊர்லேருந்து திரும்ப வாட்ஸ்அப்பில் சொன்னதை டேரெக்டாக ஃபோனில் சொன்னதை வாட்ஸ்அப் பண்ண சொல்கிறோம். ஸோ அதை பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோ அமைச்சு ஸோ கிளாரிஃபிகேஷனாக கரெக்டாக. ஏன்னா ஃபோன்லேயே பேசிகிட்டு இருந்தால் அவங்களுக்கு என்ன மீன் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் ஷிப்பிங்க்கு முன்னாடி கண்டிப்பாக வீடியோ அனுப்பிச்சிட்டு தான் ஃபிஷ்ஷை சென்டே பண்ணும். எந்த மீன் அனுப்புகிறோமோ அதை கண்டிப்பாக அனுப்பிச்சிடுவோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் ஷிப்பர்ஸ்னு பண்ணுறோம். இன்ஸ்டன்ட் ஷிப்பர்ஸ்ன்றது நம்மளோட இன்னொரு சோர்ஸ். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஸ்டெப் டெலிவரி, அதாவது வீட்டுக்கு போய் டேரக்ட் டெலிவரி. அதாவது நம்ம பொருள் மட்டும் இல்லை, இப்போ நம்ம கடையில் மட்டும் தான் பர்ச்சேஸ் பண்ணி எடுக்கணும்னு இல்லை, எந்த கடையில், அதாவது மீன் அக்வாரியம் ஷாப்ஸில் சென்னை இன்சைட் சென்னையில் அக்வாரியம் ஷாப்பில் நீங்கள் குளத்தூரில் எங்கே புக் பண்ணாலுமே சரி நாங்கள் எடுத்துகிட்டு வந்து டெலிவரி தரோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் பண்ணி தரோம் ப்ரோ. இப்போ நீங்கள் வீட்டில் மீன் சின்னதாக பண்ணிகிட்ருக்கீங்க, ஸோ வந்து நீங்கள் ஷிப்பிங் பண்ணணும். அதர் ஸ்டேட்டுக்கு ஒரு மீன் சேல் பண்ணுறீங்க, ஸோ உங்களுக்கு ஒரு ஷிப்பிங் அந்த இடத்துல பண்ணணும்னா அதை நாங்கள் அதர் ஸ்டேட்டுக்கு பண்ணி தரோம். எல்லாமே பேக்கிங்லேருந்து நீங்கள் மீன் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டா போதும், மிச்ச பேக்கிங் சார்ஜஸ் எல்லாமே நாங்களே பண்ணிடுவோம். ஸோ ஓகே சிவா பார்த்துப்பேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளோ பெரிய ஃபார்மு, அந்த எவ்வளோ டேங்க்ஸ் வச்சுருக்காங்க. அண்ட் அவரும் தான் வந்து நிறைய விஷயம் வந்து புதுசாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. இந்த ஃபிஷ் ஹாஸ்டல் அதெல்லாமே வந்து எனக்கு வந்து ரொம்ப புதுசு தான். நான் டாக்ஸாக வந்து கேள்விப்பட்டிருக்கேன், பட் இது வந்து ரொம்ப வந்து புதுசாக இருந்துச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம், சிங்கிள் ஃபிஷ்னாலுமே வந்து அவங்க வந்து ஷிப்பிங் போனாங்க. ஸோ அதனால தான் மெயினாக வந்து இந்த மாதிரி ஒரு ஃபார்மை வந்து பிடிச்சி எடுக்கிறதுக்கு ரீசனே. ஏன்னா நிறைய பேர் வந்து சிங்கிள் ஃபிஷ் வேணும், டபுள் ஃபிஷ் வேணும், 1 வேணும் 2 வேணும்லாம் சொல்லிட்டு கேட்டுருக்கீங்க. ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஃபார்மை வந்து பிடிச்சி எடுக்கிறது. ஸோ ஃபார்மோட கான்டாக்ட் நம்பர், டீடைல்ஸ் அதுன்னு சொல்லிட்டு எல்லாமே நான் கீழே கொடுக்குறேன். ஸோ வேணா வந்து கான்டாக்ட் பண்ணி ட்ரை பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.